யாரு யாருக்கு கார எனக்கு சட்னி தோசை? ஊத்துமா, ஏய், சாப்பிடுமா? போடுற இருடா. தாயம்மா, எனக்கு ஒரு தோசை. எனக்கு 2 கை தான் இருக்கு, 4 கையா இருக்கு. எல்லாரும் ஒரே நேரத்துல பாட்டி கேக்குறீங்க. இங்க வாயேன். ஏய், எங்கடா போன? பாட்டி, எங்க போன? அடிக்காத, எங்க போன? வலிக்குது. எங்க போனேன்னு? பாட்டி. நான் ஒத்தால நின்னு கஷ்டப்படுறேன். காலையில இருந்து எங்க போன? எங்க வலிக்குது, போன? பாட்டி. சொல்லு. விடு. ஆ? தாயம்மா, செந்தில் அடிக்காதீங்க. ஏமா நீ தானே காலையில பை திருட்டு போய் நான் கொண்டாந்து கொடுத்தேன், அந்த பொண்ணு தானே நீ? ஆமாம்மா. ஆ, பாத்தியா, சாப்பிடறதுக்கு என் கடையாண்டே கொண்டாந்து விட்டுருச்சு உன்ன விதி. ஆ? ஆ. அம்மா, நீங்க தான் செந்திலோட பாட்டியா? ஆமாம்மா. இந்த கிறுக்கு போய் உன்னாட ஏதாவது தகராறு பண்ணானா? ஏண்டா இல்ல, என்ன பண்ண? இல்லம்மா. என்ன பண்ண உங்கள? பாட்டி, இதா, சும்மா என் மேலே பழி போட்டு இருக்காத. நான் எதுவுமே பண்ணல. ஆமா, நீ எதுவும் பண்ண மாட்ட. கிறுக்குத்தனமா எதையாவது பண்ணிட்டு ஊரெல்லாம் உன்னை போட்டு அடிக்கும். அந்த அடியை வாங்கி வந்து நிப்ப. கிறுக்கு பையன். அப்படி சொல்லாதீங்க தாயம்மா. செந்தில் எந்த தப்புமே பண்ணல. அப்படி சொல்லுங்க அபி அக்கா. சும்மா என் மேலே கோவப்பட்டுக்கிட்டே இருக்க. அபி அக்காவா? காலையில எங்க போன? பாட்டி, காலையில எங்க போன? அத நான் சொல்றேன் தாயம்மா. செந்தில், நீ போய் கடையில இருக்கிற வேலையை பாரு. நான் உன் பாட்டி கிட்ட கொஞ்சம் பேசணும். போ போ, போய் தோசை ஊத்து. போ போ போ. பா. ஊரை சுத்திட்டு வரேன். உங்க பேரன் செந்தில் காலையில இருந்து காணோம் தேடிட்டு இருக்கீங்களே, ஆ, அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா? என்னம்மா பண்ணா? இந்த கிறுக்கு பையன் என்னம்மா பண்ணா சொல்லுமா? நீ சொல்றதெல்லாம் உண்மையாம்மா? அவன் தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு போயிட்டானாமா? அவன் அவனுக்கு புத்தி ஏமா இப்படி எல்லாம் போகுது? எனக்கு இருக்கிற ஒரே ஆதரவு அவன்தாம்மா. டேய் செந்திலு, ஐயோ, செந்திலு. அம்மா, நீங்க எதுவும் பேசாதீங்க. அவன்கிட்ட இத பத்தி நீங்க எதுவுமே கேட்க வேண்டாம். அப்படி நீங்க எதுவும் கேட்டா அவன் மனசு ரொம்ப கஷ்டப்படும். நீங்க செந்தில முட்டாள்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. உங்களோட இந்த மனநிலைமை தான் செந்தில தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு தூண்டி விட்டுருக்கு. ஆமா தாயம்மா, உங்க பேரன ஊர்க்காரங்க மக்கு அறவேக்காடுன்னு என்ன வேணாலும் சொல்லி திட்டலாம். ஆனா நீங்க திட்டலாமா சொல்லுங்க? செந்திலுக்கு ஆதரவா இருக்க வேண்டிய நீங்களே அவனை தப்பா பேசலாமா? நான் வேணும்னு அப்படி எல்லாம் பண்ணலம்மா. அவன் பண்றதும் அப்படிதானே இருக்கு. கிறுக்குத்தனமா ஊர்ல போய் எதையாவது பேசிட்டு வந்துருவான். ஊர்ல இருக்கவங்க அவனை திட்டுவாங்க, அடிப்பாங்க. மத்தவங்க அவனை திட்டுறத பார்த்து எனக்கு வயித்தெரிச்சலா இருக்குமா. நான் அடிச்சாலாவது அவனுக்கு ரோஷம் வந்து அவன் புத்திசாலித்தனமா நடந்துக்க மாட்டானதான் அப்படி செய்யறேன் நானு. அவன் ஆத்தா போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் அவனுக்குன்னு யாருமே இல்லையம்மா. நான் மட்டும்தான். நான் ஒருத்தி தான் அவனுக்கு ஆதரவா இருக்கேன். நானும் போய் சேர்ந்துட்டா இந்த புத்தி கெட்ட பையல உலகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் ஏமாத்தி விடுவாங்களே. இவன் புத்திசாலித்தனமா நடந்துக்கணுங்கிறதுக்காக தாம்மா அவனை நான் அடிக்கிற திட்டுற. தாயம்மா, செந்தில் எல்லார் மாதிரியும் தெளிவான ஆளா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறது சரிதான். ஆனா அதுக்கான முயற்சி தான் தப்புமா. தாயம்மா, திட்டியோ அடிச்சோ யாருக்குமே புரிய வைக்க முடியாது. அதே அன்பா சொல்லி பாருங்க, கண்டிப்பா செந்தில் புரிஞ்சுப்பான். என் பேக திருடன் திருடிட்டு போனப்போ அந்த பேகை நீங்க மீட்டு கொடுத்தீங்கல்ல, அப்பவே நீங்க தைரியமான ஆள்னு எனக்கு புரிஞ்சுது. உங்க தைரியத்தை
கொஞ்சம் அன்பா செந்திலுக்கு சொல்லி கொடுத்து பாருங்க. அவனும் 4 பேர் மதிக்கிற மாதிரி நல்லபடி ஆயிடுவான். ஏம்மா, என் பேரன் செந்தில குழந்தையிலேருந்து நான் தாம்மா தூக்கி வளர்த்தேன். ஆனா இத்தனை நாள் வரைக்கும் அவன் என்ன புரிஞ்சிக்கவே இல்லம்மா. 5 நிமிஷத்துல நீ எனக்கு அவனை புரிய வச்சிட்டியேம்மா. திருட்டு போன பேக தான் நான் அவனுக்கு காப்பாத்தி கொடுத்தேன். ஆனா நீ என் பேர உசிரியே காப்பாத்தி கொடுத்துட்ட தாயி. சரி தாயம்மா, நான் வரேன். எங்கம்மா? ஏம்மா நில்லுமா. எங்கம்மா போற இப்போ? தெரியல தாயம்மா, கால் போற போக்குல போறேன். ஏம்மா, உனக்கு புருஷன் குடும்பம்னு எதுவும் இல்லையா? அத பத்தி பேச வேண்டான்னு நினைக்கிறேன் தாயம்மா. நான் ஒன்னு சொன்னா நீ தப்பா எடுத்துக்க கூடாது. நீ எங்கேயோ போறேங்கிறிய, ஏன் என் வீட்டுல வந்து தங்க கூடாது? யோசிக்காதம்மா, என் வீட்டுல தங்கு. நான் உன்னை என் பொண்ணு மாதிரி பாத்துக்கிறேன். என்னம்மா யோசனை பண்ணி நிக்கிற? இந்த பாரு, உனக்கும் யாரும் கிடையாதுன்னு சொல்ற, எங்களுக்கும் யாரும் இல்லம்மா. நீ வந்து எங்க கூட இருந்தேன்னு வச்சுக்கோ, நாம 3 பேரும் ஒரே குடும்பமா இருக்கலாம். இல்ல தாயம்மா, நானே என் வயித்துல இருக்கிற புள்ளைய எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியாம எனக்குன்னு ஒரு வேலையை தேடி அலைஞ்சிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நேரத்துல எந்த வேலையும் செய்யாம உங்க கூடவே நான் தங்கிட்டு இருந்தா உங்களுக்கும் பாரமா இருக்காதா? எனக்கு அதுல விருப்பம் இல்லம்மா. அட நீ ஒண்ணு, உனக்கு வேலை தானே கிடைக்கணும், அதுதானே இப்ப பிரச்சனை. நம்ம ஆப்ப கடை இருக்க, அதை நீ பாத்துக்க. எங்க கூட நீ இருக்கிற மாதிரி இருக்கும், உனக்கும் வேலை கிடைச்ச மாதிரி இருக்கும்ல. வா. இல்லம்மா. அட என்ன நீ, வா. ஏமா வா, யோசிக்காத, வா வா. டேய் செந்திலே, நீ என்ன பண்றேன்னா, ஸ்ரீஜா மேடம் கொல்ல சொல்லி அனுப்பி வச்ச போட்டோல இருக்கிற அபி எங்க தேடியும் நம்ம கண்ணுல படவே மாட்டேங்குதுடா. அண்ணே வருணே, எங்க போயிட போறா? சரி சரி இருக்கட்டும். சரி ஓகே, நான் கால் பண்றேன். அண்ணே அங்க பாருண்ணே. டேய் அதே பொண்ணு தான்டா, வாங்கடா தூக்கலாம். டேய் வாடா. சரி நான் அப்புறமா பேசுறேன். மேடம், நாங்க வெளியூரு, இந்த ஏரியாவை பத்தி அவ்வளவா எங்களுக்கு தெரியாது. இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். வெறும் பேப்பரா இருக்கு. என்ன சார், பேப்பர்ல ஒண்ணுமே இல்ல. வெறும் பேப்பரை பார்த்து அட்ரஸ் எப்படி சொல்றது? ஐயோ சாரி மேடம், பேப்பர் மாறிடுச்சு. சீக்கிரம் இருங்கடா, சீக்கிரம் போ. வாமா வா, இதான் என் வீடு. வீடு ரொம்ப சின்னதுதான். சின்னதா இருந்தாலும் நல்லா இருக்கு தாயம்மா. பாட்டி, இனிமே நீ கட்டில படுக்காத. அக்கா மாசமா இருக்குல்ல, அக்காவே கட்டில படுத்துக்கிட்டான். ஐயோ என் ராசா, நல்ல யோசனை. ஆமாம்மா, நீ கட்டிலே படுத்துக்க, நான் எப்படி படுத்துக்கிறேன்? ஐயோ வேண்டாம் தாயம்மா. ஏங்கா வேணான்னு சொல்றா? எங்க வீட்டுல இருக்கிறது ஒரே ஒரு கட்டில் தான். அதான் சொல்றேன், நீயே கட்டில படுத்துக்கோ, நல்லா இருக்கும்க்கா.
இல்ல நான் தரையிலேயே படுத்துக்கிறேன். புள்ளத்தாச்சி பொண்ணு தரையில எல்லாம் படுக்க கூடாதுமா. தரை ஈரம் குழந்தைக்கு ஆவாதுன்னு சொல்லுவாங்க. குழந்தைக்கு ஆவாது, நீ கட்டில படுத்துக்க, நான் அந்த பக்கம் படுத்துக்கிறேன். அக்கா சரின்னு சொல்லுக்கா. சரி தாயம்மா. தாயம்மா, அந்த போட்டோல இருக்கிறது யாரு? என் பொண்ணுமா, செந்திலோட அம்மா. ஆமாக்கா, இதுதான் என்னோட அம்மா. என்ன கட்டினவன் என்ன விட்டுட்டு போயிட்டான். நான் பெத்த பொண்ணு இவனை பெத்து போட்டுட்டு போய் சேர்ந்துட்டாமா. செந்தில், உங்க அம்மா நல்லா அழகா இருக்காங்க. அழகா இருக்காங்களக்கா? நீயும் அழகா தான் இருக்க. அப்படியா? தாயம்மா, அக்கா சொல்றத கேட்டியா? நான் அழகா இருக்கனா? நீ எப்பவுமே அழகு தண்டா ரசா. அம்மா, அந்த தையல் மிஷின் யாரோடது? என் பொண்ணுதுதாம்மா. ரொம்ப நல்லா தெப்பா. இவன் பிறக்கறதுக்கு முன்னாடி இவன் போட்டுக்க விதவிதமா சட்டை துணியில தைச்சு போட்டா. அவ தைச்ச சட்டையெல்லாம் இவனுக்கு போட்டு பாக்கறதுக்கு முன்னாடியே அவ போய் சேர்ந்துட்டா. அக்கா, நீங்க கட்டில படுங்க, நான் தூங்க போறேன். ஆமாம்மா, காலையிலேருந்து இந்த பயல தேடி தேடியே எனக்கு உடம்பு அசதி ஆயிடுச்சு. நீ படுத்துக்க, நானும் போய் படுக்கிறேன். நீ சரி படுத்துக்க. தாயம்மா. ஏய், கொண்டாங்கடா, வைங்கடா. அப்பா, செம்ம கட்டண. அண்ணே, பார்க்க தானே ஆளு ஒல்லியா இருக்கா. ஒரு லாரி வெயிட் இருப்பா போல. ஐயோ, யாரு இவனுங்க? எதுக்கு தூக்கிட்டு வந்திருக்கானுங்கன்னே தெரியலையே. அண்ணே, ஆளை தூக்கியாச்சு, இப்ப என்ன பண்ண போறான்? டேய் இருடா, நமக்கு வேலை கொடுத்த ஸ்ரீஜா மேடத்துக்கு ஃபோன் பண்ணி அடுத்ததா என்ன பண்ணலான்னு கேப்போம். ஸ்ரீஜா மேடத்துக்கு ஃபோன் பண்ணி அடுத்து என்ன பண்றதுன்னு கேட்கலாமா? ஷோ, அட அரலூசுங்களா, நீங்க தான் நான் அபியை கொல்ல ஏற்பாடு பண்ண ரவுடிகளா? என்ன போய் அபின்னு நினைச்சு கடத்திட்டீங்களேடா, எல்லாம் பைத்தியங்க. ஐயோ, வைப்ரேஷன்ல இருக்க போன் வேற கிச்சு கிச்சு மூட்டுதே. என்னடா ரிங் போயிட்டே இருக்கு, போன் எடுக்க மாட்டேன்றாங்க. இது வேற. ஏய், நாங்க உன்னை கொல்றதுக்காக கடத்திட்டு வந்திருக்கோம், நீ பயமே இல்லாம சிரிச்சுக்கிட்டு இருக்க. ஏய், கட்டை எடுத்து நாள் போடுறான். டேய், போது நிறுத்துடா. என்ன ஏன்டா அடிக்கிறீங்க? எதுக்கும் இன்னொரு முறை மேடத்துக்கு ட்ரை பண்ணுவோம்.
போன் வேற வைப்ரேட் ஆகுது. அசஞ்சா அடிப்பானுங்க. என்ன நடந்தாலும் அசஞ்சிடக்கூடாது. ஏண்டா 4-5 தடவை ஃபோன் பண்ணி பார்த்தாச்சு, போன் எடுக்கவே மாட்டேன்றாங்க. கை வாயெல்லாம் கட்டிட்டா எப்படிரா எடுப்பேன்? முட்டா பயலுகளா. அண்ணே திரும்ப கூட்டு பாருங்கண்ணே. சரி, ட்ரை பண்ணி பாப்போம். ஐயோ, போன் வேற ஓவரா கிச்சு கிச்சு காட்டுதே. டேய் அண்ணா ஸ்ரீஜா மேடம் போனை எடுக்காதது கூட கவலை இல்லடா. இவ்வளவு அடிச்சு இவ நம்மள பார்த்து நக்கலா சிரிக்கிறா பாரு. நான் எங்கடா சிரிச்சேன்? கர்ச்சிஃப் நான் தவிர தாங்க முடியல. அவுத்து விடுங்கடா. இவள சும்மாவே விடக்கூடாது, அடிச்சு நொறுக்குங்கடா அவள. அண்ணா அப்படியே சொன்னல செம்ம கட்டண பாத்தியா, எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறாங்க. டேய் போது நிறுத்துடா. பார்ட்டி உயிரோட இருக்குதா இல்லையானே தெரியல. ஐயோ, மூட்டை அவுத்து தொலைங்கடா. சரி, அந்த மூட்டை அவரு சரிண்ணா. பாப்போம். பாத்தி சாவலண்ண, உயிரோட தான் இருக்கு. ஏய் ஏதோ சொல்ல நினைக்கிறா, அந்த வாயில இருக்கிற கட்ட விடுறா. ஏண்டா முட்டா பயலுகளா, இப்படி அடிப்பீங்க? ஏய் நாங்களா ஒண்ணும் உன்னை அடிக்கல, காசு கொடுத்தாங்க அதனால அடிச்சோம். காசு கொடுத்ததே நான் தான்டா. கருவாய பசங்களா. என்ன சொல்ற நீ? ரொம்ப நேரமா போன் ட்ரை பண்ணிட்டு இருக்கியே, அந்த ஸ்ரீஜாவே நான் தான். அண்ணா இவ சொல்றத நம்பாதண்ணா, நம்ம கிட்ட இருந்து தப்பிக்க அவ போய் சொல்றான். மொற மண்டைங்களா, நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லனா எனக்கு போன் பண்ணுங்க. போன் வைப்ரேட் ஆகும் பாரு. டேய் போன் இங்க தான்டா வைப்ரேட் ஆகுது. டேய் மேடத்தோட கட்ட ஊத்துடா. சரிண்ணே. சீக்கிரம். ஐயோ அம்மா. மேடம் சாரி மேடம். பண்றத பண்ணிட்டு சாரியா? இல்ல மேடம், உங்க போட்டோ தான் எங்களுக்கு வாட்ஸ்அப்ல வந்தது. போன் கொடு. போட்டோ எப்படி மாறுச்சு? அந்த ரவுடிக்கு அபி போட்டோவை அனுப்பி வச்சா அவனே அபிய தேடி கண்டுபிடிச்சு கொன்னுறேன்னு சொல்லிருக்காமா. மா, ஏமா எதுவுமே பேச மாட்டேங்கிற? அப்படிலாம் ஒண்ணு இல்லையே, நான் நல்லா தான் இருக்கேன் ஸ்ரீஜா. ஓ, இது அம்மா வேலையா? வீட்டுக்கு வந்து உனக்கு இருக்கு கச்சேரி. இப்போ நாங்க என்ன பண்ணணும் மேடம்? புடி. இதோ இவதான் அபி. இவ போட்டோவை உங்களுக்கு சென்ட் பண்றேன். இன்னும் ஒரு நாளைக்குள்ள எப்படியாவது இவளை தேடி கண்டுபிடிச்சு நீங்க கொல்லணும். சரிங்க மேடம். டேய் இவதான் அபி, கண்டிப்பா இந்தியாவில தான் இருப்பா. சீக்கிரம் இவளை கடத்தி கொன்னுடணும்டா.